என் அன்பு சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வாழ்த்துக்கள். இது உங்களின் டெரஸ் குக்கிங் சேனல். நான் உங்கள் மீரான். இன்றைக்கி நம்ம கிராமத்து ஊர்களில் எப்படி கிராமத்தில் வைப்பாங்களோ அதே மாதிரி கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். இது எங்கள் அம்மா எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நானும் செய்கிறேன். ரொம்ப எளிமையான முறையில் இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்ப்போம் வாங்க. கருவாடு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, வெள்ளாரி வெங்காயம், பச்சை மிளகா, எண்ணெய், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள், நம்ம குழம்புக்கு போடுவோம், புளி குழம்பு சாம்பாருக்கெல்லாம் போடுவோம்ல அந்த குழம்பு மசாலா தூள். இது தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், பெருங்காயம், பூண்டு, புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, உப்பு. என்னென்ன அளவுங்கிறத நம்ம செய்யும்போது ஒன்றா சொல்லி செய்யலாம். ஒரு மண் சட்டி வச்சுருக்கோம் கருவாட்டு குழம்பு காய்ச்சறதுக்காக. இப்போ முதல்ல ஒரு 150 ml ஆயில் விடுவோம். முதல்ல கடுகு போடுவோம். கடுகு போட்டாச்சு. ஒரு 100 கிராமு சாம்பார் வெங்காயம் போடுவோம். இப்போ கருவேப்பிலை போடலாம். நம்ம சாதா வெள்ளாரி வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம். மண் சட்டி இல்லாதவங்க சாதா சட்டியில் கூட வச்சுக்கோங்க. நம்மகிட்ட இருக்குது கிராமத்தில். இது மாதிரி மண் சட்டியில் செஞ்சால் அந்த மண் வாசனையும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா கமன்னு இருக்கும் குழம்பு. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன் போடுறோம். வீட்டு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், வீட்டு குழம்பு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், நாட்டு தக்காளி 3 பழம், ஒரு 4 பச்சை மிளகா. கருவாட்டு குழம்பு காரமாக வேணுங்கிறவங்க அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், மிளகுத்தூள், பச்சை மிளகா அதெல்லாம் கொஞ்சம் கூட குறைச்சா சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தக்காளி மசாலா எல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்புத்தூள் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறோம். நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த பழ கருவாடுன்னு சொல்லுவோம். அந்த ஊர் கருவாடு இது. ஒரு 8 கருவாடு துண்டு இதில் போடுறோம். எண்ணெயிலே வதங்கட்டும். நம்ம சென்னையில் கிடைக்கிற ஓலக்கருவாடுன்னு சொல்லுவாங்க. அந்த கருவாட்டில் ஒரு 4-5 துண்டு போடுவோம். இது போட்டுட்டு இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த பூண்டு முழுசாக அப்படியே பல்லாக நறுக்கி வச்சுருக்கிறோம். நறுக்கின பூண்டு, மசாலா எல்லாம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா எண்ணெய் திரண்டு வந்திருக்கு. இந்த டைமில் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. இப்போ நல்லா எண்ணெய் மேலே திரண்டு வந்துருச்சு. மண் சட்டியால் எண்ணெய் சரியாக தெரியலை உங்களுக்கு. இப்போ அந்த கருவாட்டு குழம்பு தண்ணியாக வேணுமா இருந்தால் நம்ம கூட தண்ணி ஊற்றிக்குங்க. கிரேவி மாதிரி நல்லா சேவியாக மாதிரி திரண்டாப்பில் வேணும்னா கம்மியாக தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கிடுவோம். ஏற்கனவே கருவாட்டிலேருந்து உப்பு வரும். அதனால் பார்த்து உப்பு குறைச்சி போட்டுங்க. பின்னாடி எல்லாம் குழம்பு முடியும் போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் உப்பு போட்டுங்க. ஏன்னா கருவாட்டிலையும் உப்பு இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் குழம்புக்காக உப்பு போட்டுக்குவோம். ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். அதை நம்ம போட்டுக்கலாம். மசாலா எல்லாம் கொதித்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். மசாலா கொதிக்குது. இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சிருக்கோம். அந்த புளி தண்ணி ஊற்றுறோம்.
குழம்புல எண்ணெய் நல்லா மேலே திரண்டு வந்துருச்சு. மசாலா திரண்டு வந்தாலே மசாலா ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிடலாம்.